ஹே காய்ஸ், வெல்கம் டு மை vlog. ஸோ இந்த வீடியோவில் நான் என்னோடய டே ஃபுல்லாக என்ன பண்ண போகிறேன்றதை எடுத்து போடலாம், ஒரு vlog-ஆக எடுத்து போடலான்னு இருக்கேன். ஸோ இப்போ தான் நான் எழுந்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டக்குன்னு ரெடியாக்கி பார்க் போட போகிறேன். இன்றைக்கி அங்கே எனக்கு ஒரு கிளாஸ் இருக்குது, ஒரு பர்சனல் ட்ரைனிங். அதனால நம்ம காரில் கிளம்பலாம். காரை துடைக்கவே இல்லை போல் இன்றைக்கி, பரவாயில்ல, சண்டே லீவ் கிளினிக்கு. ஸோ இன்றைக்கி இன்றைக்கி ஆக்சுவலி ரொம்ப ஸ்பெஷலான டே. என்னென்னா இன்றைக்கி எங்கள் அம்மாவோட பர்த்டே. ஸோ முதல்ல அவங்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணோம். அண்ட் என்ன பிளான்ஸ், எம்ஜிஎம் ரெசார்ட்டில் நைட் டின்னர் புக் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் ஒரு 15 to 16 பீப்புள் போகிற எல்லாம் ஃபேமிலியாக போய் சாப்பிடலாம் அப்படின்னு. அம்மா ஜென்ரலாக வெளில சாப்பிட மாட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி பீச் ரெசார்ட்லலாம் அவங்க சாப்பிட்டதே கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்றதுக்காக நானும் என் அண்ணனை சேர்ந்து பிளான் போட்டு புக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஈவினிங் 6:30க்கு அங்கே இருக்கணும். பட் எப்பவும் போல் நானும் சுஷ்மாவும் லேட்டாக தான் போவேன்னு நினைக்கிறேன். அண்ட் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது மேங்கோ. அதனால டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி மேங்கோ வீகன் கேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ தட் சுஷ்மாவும் சாப்பிடலாம், எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். அது இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்துடும். ஸோ கேக் வந்தவுடனே எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். இப்போது நான் பார்க்கோர் போகிறேன். முதல்ல சீட் பெல்ட்டை போட்டு கிளம்பலாம். எஸ், ஆக்சுவலாக எனக்கு பைக்கில் போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா ஜாலியாக இருக்கும், ப்ளஸ் ஃபாஸ்ட்டாகவும் போயிடலாம். ஆனால் பொன்னியின் செல்வன் ஆடியோ புக் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸ்பாட்டிஃபைல. செம்ம தாறுமாறாக இருக்குங்க. நீங்கள்லாம் பொன்னியின் செல்வன் இதுக்கும் கேட்டதே இல்லைன்னா தயவு செஞ்சு அதை கேளுங்க. ஆடியோ புக் இருக்குது ஸ்பாட்டிஃபைல. ராகவின்னு ஒருத்தவங்க வந்து அந்த புக்கை படிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது, அப்படியே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. கேம் ஆஃப் த்ரோன்ஸோட சூப்பராக இருக்குது அந்த அளவுக்கு. ஸோ எப்போப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் சும்மா கேட்பேன். அதனால் இந்த மாதிரி பார்க்கோர் கிளாஸ் போகும்போது ட்ராவலிங் டைமில் பைக்கில் அதுக்கு ஹெட்செட் போட்டு போகணும். அதனால் காரில் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பொன்னியின் செல்வன் கேட்டுக்கிட்டு இருப்பேன். பார்க்கோர் போட்டு வந்தாச்சு. இன்னும் தேஜன் ஒரு பொண்ணுக்கு தான் கிளாஸ் எடுக்க வந்திருக்கேன். அவன் வரல போல். இங்கே ஹர்ஷத்தோட கிளாஸ் போயிட்டுருக்கு. கிளாஸ் முடிஞ்சு நிறைய பேர் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3-4 பேர் தான் இருக்காங்க. எவ்வளோ பலாப்பழம் நீங்கள் தொங்குது பாருங்கள் இங்கே பார்க்கோர் போட் மரத்தில். இந்த ஒரு மரத்தில் மட்டும் அட்லீஸ்ட் ஒரு 50 பழம் இருக்கும் இப்போதைக்கு. அண்ட் இன்னும் நிறையா குட்டி குட்டியாக இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. பிங்கு அண்ட் பெல்லா இங்கே உட்காந்துருக்காங்க. பெல்லா நல்லா தூங்குறா போல், அதனால் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணுற? இவன் பிங்கு, இவன் பெல்லா நல்லா சாப்பிட்டு தூங்குறா போல். ரொம்ப நல்ல டாக்ஸ். ஸோ இவங்க இங்கே பார்க்கோர் போர்டில் இருக்கிற டாக்ஸ் எப்பவுமே கட்டி போட மாட்டோம். இங்கே சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயப்படுவாங்கன்றதுனால கட்டி போடுவோம். கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னா அவுத்து விட்ருவோம். யாரையும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு எப்பவுமே விளையாடிக்கிட்டே இருக்கணும். பெல்லா எழுந்துட்டாப்பா. ஸோ இவளுக்கு எப்போவுமே வாயில் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டே இருக்கணும். அது இல்லாமல் இருக்க மாட்டாள். இங்கே ஒரு இலை வச்சுருக்கா. ஸோ அவள் வாயில் ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும். அதை எடுத்துட்டோன்னா வேறு ஏதாவது ஒன்று எடுத்து பார்ப்போம். தேஜு மேடம் வந்துட்டாங்க. சொல்லுங்கள், வீடியோ சொல்லுங்கள். ஏன் லேட்டு? அப்பா கேட்டால் தேஜு லேட்டுன்றாங்க, தேஜு கேட்டால் அப்பா லேட்டுன்றாங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆர்மி ரொட்டேஷன்ஸ். ஸோ செஷன் ஆரம்பித்தாச்சு. ஸ்டார்டிங்கில் எப்பவுமே ஜாயிண்ட் ரொட்டேஷன் பண்ணுவோம். உங்களோட ஜாயிண்ட்டை அதோட ஃபுல் ரேஞ்ச் மூவ் பண்ணுறதுக்கு. இது முடித்தோடனே வில் டூ சம் கார்டியோ ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைனாமிக் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு மூமெண்ட்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ஸோ கார்டியோ ஆக்டிவிட்டிக்கு தேஜு இங்கே ஜாக் பண்ண சொல்லியிருக்கேன். அப் அண்ட் டவுன் 10 ரவுண்ட்ஸ். இதான் வார்ம் அப்போட லாஸ்ட் பார்ட். இதில் வந்து டைனாமிக் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவோம்.
தேஜு கிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா அவளோட ஹாம்ஸ்ட்ரிங்லாம் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு. இது முடிச்சோடனே மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் இங்கே பாரு, உன்னோட ரைட் லெக்கால வாலை நல்லா கிக் பண்ணு. ஃபாஸ்ட்டாக கிக் அண்ட் ஜம்ப். நீ காலை ஸ்ட்ரெச் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுற. இங்கேருந்து ஜம்ப் பண்ணு. நீங்கள் லாண்டாயிடும், நான் உன்னை பிடிச்சிடுறேன். சூப்பர். உட்காந்துட்டு நல்லா தைரியமாக ஃபாலோ ஆகும். பின்னாடி நான் பிடிச்சிக்கிறேன். கை எடுத்து அந்த கை எடுத்து பின்னாடி போ. ஃபால் பேக். அந்த கை பிடிக்கக்கூடாது. முட்டி மடக்காத. என்னாலும் முட்டி மடக்காத. கால் ஸ்ட்ரைட்டாகவே. லாஸ்ட் ஒன். நைஸ். தேஜ் வந்து அவளே யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கேன்னு சொன்னான். அதில் என்ன வீடியோ போடுவேன்னு கேட்டால் அவளே சாங் எழுதி அதுக்கு டான்ஸ் ஆடி வீடியோ போடுவாங்க. ஸோ இப்போ அவளோட பாட்டை நீங்கள் கேளுங்க. பாடு தேஜு. One last night under the midnight stars, under the twinkling stars stood by my own. Under the moon saw the sea with pretty waves it goes on, creaking and tipping, jumping the waves of the stinky floor. But I know my boy is to go far from the world. சூப்பர். இந்த பாட்டை அவளே எழுதியிருக்கா. இவன் என்ன பாட்டான்னு எனக்கு சத்தியமாக புரியல. உங்கள் யாருக்கா புரிஞ்சா எனக்கு சொல்லுங்கள். ஆனால் செமையாக பாடியிருக்கா. தேஜு, இதுக்கு என்ன டான்ஸ் ஆடுவீங்க? என்னோட ஃப்ரெண்டு கீழே உட்காந்துப்பா, நான் நின்றுப்பேன். அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு இப்படி இப்படி பண்ணால் நான் வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இப்படி மூவ் ஆவேன். அவள் எப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணால் நான் இப்படி பண்ணிட்டு இப்படி மூவ் ஆவேன். டான்ஸை நீங்களே கோரியோகிராஃப் பண்ணிவிடுவீங்களா? செம. உன் யூடியூப் சேனல் பேர் என்ன? பர்பிள் நெட். பர்பிள் நெட். பர்பிள் நெட். ஓகே. ஃப்ரண்ட்ல ஜம்ப் பண்ணு. ஹலோ, இது என்ன ஸ்விம்மிங் பூலா? அப்படியே டைவ் அடிச்சிட்ட. நாட்டை தாண்டி அங்கே போய் விழுந்திருப்பேன். தேஜு, நீ இங்கேருந்து டைவ் பண்ணக்கூடாது, ஃப்ளிப் பண்ணணும். ரோல் பண்ணல, ஜம்ப் பண்ணி ரோல் பண்ணல. சேம் திங் இங்கேருந்து ஜம்ப் பண்ணி ரோல் பண்ண ட்ரை பண்ணு. தரையில் கை வைக்காம காலை பிடிச்சி பாரு. சார், சூப்பர் தேஜு, பர்ஃபெக்ட். சூப்பர். ஏன் லேண்டாக முட்டி படைக்கிறது? ஸோ பார்க்கர் ட்ரைனிங்கில் சும்மா குதிக்கிறது மட்டும் இருக்காது. நிறையா கண்டிஷனிங், ஸ்ட்ரென்தனிங், ஃப்ளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டிலலாம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும், சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இங்கே ட்ரைனிங் மோஸ்ட்லி இதில் தான் நிறையா ஃபோக்கஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் மூமெண்ட்ஸ் பண்ணுவோம். கண்டிஷனிங், ஸ்ட்ரென்தனிங் நிறையா பண்ணனா கண்டிப்பாக அடிப்படும். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தென் ஜம்பிங் அரவுண்ட். Two more sets. மாஸ்டர் அந்த
பாவம் குழந்தை டயர்ட் ஆயிடுச்சு. செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி கிளாஸ் எண்ட் பண்ணுறோம். எப்பவுமே எவ்வளோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக ஃப்ளெக்சிபிலிட்டியும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எப்போ ட்ரெயின் பண்ணணும் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி எண்ட் பண்ணணும். தேஜு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் ஸ்ப்ளிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எஸ், ஸ்ட்ரெச் முடிஞ்ச அப்புறம் இப்போ ப்ளே டைம். பாய் தேஜு. கிளாஸ் முடிஞ்சாச்சு, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். இன்றைக்கி இங்கே எதுவும் ட்ரெயின் பண்ணல, ஏன்னா யூஸ்வலி சண்டே எனக்கு ரெஸ்ட்டு. அதனால் இன்றைக்கி ஒன்லி ரெஸ்ட் எடுத்துகிட்டு கேக் வாங்கிட்டு அம்மாவை போய் மீட் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் என்ஜாய் பண்ணோம். அதான் பிளான். திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே கொக்கோ என்னை பார்த்து குலைச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ கீழே தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே செகண்ட் ஃப்ளோரில் தான் என்னோடய வீடு. இத்தனை படிக்கட்டு ஏறி மேலே அங்கே போகணும். ஆனால் ஆக்சுவலி உண்மை என்னென்னா இங்கேருந்து பார்க்கோர் பண்ணி இங்கே சன்ஷெட் மேலே ஏறி இங்கேருந்து மேலே ஏறி அப்படி போகிறது தான் ரொம்ப ஈஸி. கேட்குறதுக்கு ஒரு மாதிரி லூஸ்தனமாக தான் இருக்கும். என்னடா படிக்கட்டை விட்டோ இங்கேருந்து குதிச்சு போகிறது ஈஸியான்னு கேட்பீங்க. ஆனால் உண்மையிலே அதான் ஈஸி. ஒன்றும் குதிக்கவும் தேவையில்ல, ஓடவும் தேவையில்ல. அசால்ட்டாக மேலே ஏறி போயிடலாம், டயர்டே ஆகாது. பார்க்கோர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு நல்ல சோம்பேறியாக இருந்தாலும் ஈஸியாக மேலே போயிடலாம். மேலே ஏறுறது ஈஸி தான், கீழே இறங்குறது ஈஸி தான். ஸோ அப்பப்போ வீட்டுக்கு இப்படி தான் ஏறி இறங்கி வருவேன். ஜாலியாக இருக்கும். எதுக்கு வெயிலில் இருக்கீங்க? ஏன் மேலே போல? ஓகே. இவன் எங்களோட இன்னொரு டாக். இவன் பேர் கியூபிட். கொஞ்சம் ஓல்டான டாக். இவனுக்கு வாயில் இங்கே ஒரு ஓட்டை இருக்குது, தெரியுதா? எப்படி ஆச்சுன்னு தெரியல. ரோட்டில் இருந்தால் அதுக்கப்புறம் இங்கே சுஷ்மா தான் எடுத்து வளர்க்குறேன். ஸோ அந்த ஓட்டைனால பாவம் இவன் என்ன சாப்பிட்டாலும் அந்த ஓட்டை வழியாக வெளில வந்துடும். அதனால் ஸ்னீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த ஸ்னீஸிங் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அவனுக்கு நோஸ்லேருந்து ப்ளட்லாம் வேறு வந்துடும். பட் இப்போதைக்கு இஸ் ஃபைன். எப்போவுமே இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பான். இல்லை மேலே இவனுக்குன்னு தனி ஒரு சேர் இருக்குது, அங்கே வந்து ரெஸ்ட் எடுப்பான். கியூபிட் தூங்கலையா? தூங்கு, பாய். இப்போ நம்ம மேலே ஆஃபீஸ் வந்துட்டு, இது வந்து சுஷ்மா நைனியோட ஆஃபீஸ். இது சுஷ்மாவோட லா ஃபார்ம். அண்ட் இது வந்து நைனியோட ஆர்கிடெக்சர் ஃபார்ம். இதோட பேர் வந்து கோல் டிடபிள்யூ. அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் இருக்குது, மறக்காமல் அவங்களே போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போது எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா, ஆக்சுவலி சிஸ்டம் ஆன் பண்ண வந்திருக்கேன். சுஷ்மா மேடம்க்கு இங்கே ஏதோ வேலை இருக்குது. ஸோ அவங்க இந்த வேலையை முடிச்சிட்டாங்கன்னா நாங்கள் ரெடி ஆகிட்டு அம்மாவை பார்க்க போகலாம். கேக் ஒன்றும் வரல, ஸோ கேக்காக வெயிட்டிங். ஹோல்சம் ராப் சிட்டிலேருந்து கேக் வந்தாச்சு. உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கேக் எப்படி இருக்குன்னு. ஹோல்சம் ராப் சிட்டி இவங்ககிட்ட தான் எப்பவுமே கேக்ஸ் ஆர்டர் பண்ணுவோம். வீகன், க்ளூட்டன் ஃப்ரீ, டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி, கீட்டோ ஃப்ரெண்ட்லி கேக்ஸ். சுஷ்மா வீகன்றதுனால அவளுக்காக வீகன் கேக் வாங்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு வீகன் கேக்லாம் எப்படி இருக்கும், லைக் கேக்கில் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் இவர்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபஸ்ட் கேக் சாப்பிட்டோன்னே வி காட் ஸோ இம்ப்ரெஸ்ட். இதுக்கப்புறம் நான் நார்மல் ரெகுலர் டெய்ரி கேக்ஸ் சாப்பிட்றதே ஸ்டாப் பண்ணியாச்சு. என்ன அக்கேஷனாலும் இவர்கிட்ட தான் கேக் ஆர்டர் பண்ணுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ யூ கைஸ் கேன் ஆல்சோ ட்ரை வீகன் கேக். எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு நல்ல வீகன் கேக் வேணும், இல்லை
பேரண்ட்ஸ் யாருக்காச்சும் நீங்கள் பர்த்டே ஆர் வெட்டிங் ஆனிவர்சரி கேக் வாங்கணும் அண்ட் அது வந்து டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னா யூ கேன் ஆர்டர் கேக்ஸ் ஃப்ரம் ஹோல்சம் ராப்சிட்டி. ட்ரஸ்ட் மீ, ஹிஸ் கேக்ஸ் ஆர் டேம் குட். ஓகே, டேப்பெல்லாம் எடுத்தாச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். வாவ், ஸ்ட்ராபெரி பிஸ்தாச்சியோ மேங்கோ சீஸ் கேக் அருமையாக இருக்குல்ல. பர்சனலைஸ்டாக நோட் எதுவும் எழுதலை, ஏன்னா மேலே டெக்கரேஷனுக்காக நிறையா ஸ்ட்ராபெரி போட சொன்னேன், அதனால் எழுதுறதுக்கு இடம் இல்லை. ஸோ நாங்களே ஒரு கார்டில் அழகாக அதை பர்சனலைஸ் நோட் ஒன்று எழுதி இதில் வச்சுருவோம். ஒரு இந்த டூத் பிக்கில் போர்டு மாதிரி செஞ்சு இதில் நிற்க வச்சிடலாம். செம. இட்ஸ் அ வீகன் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி மேங்கோ சீஸ் கேக். பர்த்டே பார்ட்டிக்கு நானும் சுஷ்மா ரெடி ஆகிடுச்சு. நான் படையப்பா ரஜினிகாந்த் காஸ்டியூம்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்கேன். இவ்வளோ ஏதோ செம்மையாக போட்டிருக்கேன். அண்ட் இங்கே நைனியாக வந்தாச்சு. நைனி எப்பவும் போல ரொம்ப கிளாசிக்காக இருக்கு. ட்ரெடிஷ்னல். லெட்ஸ் கோ. வந்தாச்சு எம்ஜிஎம் பீச் ரெசார்ட்க்கு. எம்ஜிஎம் ரெசார்ட்டில் இருக்கும். மொத்த ஃபேமிலி வந்தாச்சு. பர்த்டே கேர்ளும் இருக்காங்க. அண்ட் சீசெட் வியூவில் உட்காந்து சாப்பிட போகிறேன் இன்னைக்கு டின்னர். Happy birthday to you. Happy Happy birthday. Happy birthday. Happy birthday. செலிப்ரேஷன் சூப்பராக போச்சு. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் வந்ததில். அண்ட் அம்மாவுக்கு பிடிச்ச கேக்கும் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ நாங்களும் கிளம்புறோம். பாய்.